ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழம்பு சாதத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா துருவி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கடவுள் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வதக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி துருவி செய்யும் போது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வைக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம் அப்படின்னா உப்பு கச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் வத்தலை வந்து பார்த்திங்கன்னா 2ஆ பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால பீட்ரூட்டோட இனிப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் காரம் வந்து பார்த்திங்கன்னா அளவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.